இங்க பழங்காலத்துல வாழ்ந்த யாழிங்கிற ஒரு விலங்கு நாகமலை காட்டுக்குள்ள புதஞ்சிருக்கிற தங்க புதையலை யாரையும் எடுக்க விடாம பாதுகாத்துட்டு இருக்குன்னு புராண கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு காளிங்கிற ஒருத்தனும் அவனோட மனைவியும் தங்க புதையலை தேடி நாகமலைக்குள்ள வராங்க. இப்படி வந்துட்டு ஒரு மரத்துக்கு கீழே தான் புதையல் இருக்குன்னு அதை தோண்ட போது அந்த இடத்துக்கு அந்த யாழி விலங்கு வந்து அவனை அடிச்சே சாகடிச்சிருது. இந்த காளியோட கதையை 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு புத்தகத்துல தான் நம்ம ஹீரோயின் படிச்சு தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த தங்க புதையலை யாராவது எடுத்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புக்கை எழுதினவர் தேடியே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அதுக்கு அவருமே 10 வருஷத்துக்கு முன்னாடி நந்திவர்மன் ஒருத்தன் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்தா, அவன் சொன்னதுதான் இது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு புத்தகத்தை படிக்க கொடுக்குறாரு. அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நந்திவர்மா அவனோட ப்ரொஃபசர் கிட்ட ஒரு மேப்பை கொடுத்து, இதுதான் நாகமலை புதையல் அடையிறதுக்கான மேப்போட ஒரு பகுதி, ஒரு பகுதி உங்ககிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும், நீங்களும் என்னோட அப்பாவும் பாதி வரைக்கும் அந்த புதையலை தேடி போயிட்டீங்க, இந்த பயணத்துல எங்க அப்பா இறக்கவும் செஞ்சுட்டாரு, அவருக்காக அந்த புதையலை நான் எடுக்கணும்னு சொல்ல அவருமே அவர்கிட்ட இருக்கிற மேப்பை கொடுத்துட்டு மேப்போட கடைசி பகுதி பொற்கொள்ளன் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தன்ட்ட தான் இருக்குங்கிறதையும் சொல்லி அனுப்புறாரு. அர்மாவும் நேரடியா அந்த காட்டுக்குள்ள போனா பிரச்சனை வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புதையல் இருக்கிறதுக்கான குறிப்புகளை கொடுத்து 4 ஸ்டூடெண்ட்டையும் ஒரு கைடையும் கூட அனுப்புறான். ஆனா அதுல ஒருத்தன் கஷ்டப்பட்டு நம்ம எதுக்கு அவனுக்கு புதையல் எடுத்து கொடுக்கணும், நம்மளே எல்லா புதையலும் எடுத்துருவோம் பிளான் பண்றான். இது எல்லாத்தையுமே ஒரு கருடன் பாத்துக்கிட்டே இருக்கு. வர்மாவும் மேப்பை பார்த்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த ஸ்டூடெண்ட்ல 2 பேரும் அந்த கைடும் வித்தியாசமான முறையில இறக்குறாங்க. அதுக்கப்புறம் வர்மாக்கு இவங்க போட்ட பிளான் தெரிய வர, என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் நீங்க சாவீங்க, ஒன்னா சேர்ந்து போய் புதையல் எடுப்போம்னு சொல்லி கூட்டு போறான். அப்பதான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கருடன் ஒரு பொண்ணா மாறி நாக வம்சத்தை சேர்ந்த ஒருத்தன் இந்த காட்டுக்குள்ள புதையல் எடுக்க வந்திருக்கான். அவன் மூலமா தான் அளவிலா சக்தி கொண்ட நாகமணியை நான் சொந்தமாக்க போறேன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் இவங்களும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கண்ணை வச்சு, நீங்க யாருன்னு கேட்க, நாங்க புதையல் எடுக்க வந்திருக்கோம்னு சொன்னோன்னே அவரோட குடியில் கூட்டு போய் அந்த புதையலை பத்தின கதையை சொல்றாரு. 9 வருஷத்துக்கு முன்னாடி காசிப முனிவர் ஆரி சூரிங்கிற அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப தங்கச்சியான ஆரி எனக்கு நாகங்கள் பிறக்கணும்னு வரவாங்க, அதுக்கு சூரி எனக்கு கருடர்கள் பிறக்கணும்னு வரவாங்கிறா. அந்த நேரம் ஆரியோட 2வது குழந்தையான ஒரு நாகம் தான் சிவனோட கழுத்தை அலங்கரிச்சது. இதனால சிவபெருமான் ஒரு சக்தி வாய்ந்த நாகமணியை பரிசா கொடுத்திருக்காரு. அதை அடையணும்னு நினைச்ச சூரி கருட மனிதர்களை படைக்கிறா. இன்னொரு பக்கம் நாகக்கன்னிகள் அதை தடுக்க இந்த விஷயம் தெரிய வர சிவபெருமான் கருடர்களை அடக்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நாகமணியை நாகமலையில உள்ள காட்டுக்குள்ளேயே புதைச்சிருக்காங்க. நாகமணி எடுக்கணும்னா ஒரு சூளத்தால தான் எடுக்க முடியும். பல நாகவம்சங்கள் பாதுகாத்து வீரபத்திரன் ஒரு அரசன் தான் அந்த சூளமும் இருந்தது. அரசருக்கு வாரிசு இல்லாதனால அமைச்சர் அந்த இடத்துக்கு வரணும்னு போட்ட திட்டமானது அரசருக்கு தெரிய வர, தங்க புதையலையும் நாகமணியும் ஒரு இடத்துல புதைச்சாரு. அப்படியே அந்த அரசரை கொலை பண்ணி அவரோட யானையான அஸ்வத்தாமனையும் கொலை பண்ணிட்டாங்க. இப்ப இருந்து அந்த புதையல் அடைய நினைக்கிற எல்லாரையுமே அவங்க ஆத்மா கொலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளவு தெரிஞ்ச இவர்கிட்ட தான் மேப்போட கடைசி பீஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வர்மா அவரை கொலை பண்ணி எடுத்துறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து போகும்போது ஒரு பெரிய நாகம் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துக்கு அந்த கரடர்களோட தலைவி வந்து வர்மாவை காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் வர்மாவும் நாகமடம்னு ஒரு இடத்துக்கு போய் புதையல் எடுக்கிறதுக்கான சூளத்தை எடுத்துறான். அந்த இடத்துக்கு அந்த கருட தலைவி வந்து, அந்த புதையல் எடுத்துட்டு எனக்கு அந்த நாகமணியை நீ எடுத்து கொடுக்கணும்னு சொல்ல அவனோட உயிரை காப்பாத்துறதுனால சரின்னு ஒத்துக்கிறான். அவன் குளிய தோட்ட போது அந்த இடத்துக்கு அந்த அரசனும் அந்த யானையும் வர அந்த கருடர்களோட சக்தியை வச்சு அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யாழி விலங்கு வருது. யாராலுமே தடுக்க முடியல, அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த கருட தலைவியும் அதை அழிக்க ட்ரை பண்ணி பாக்குறா, அவளால முடியல. மத்த 2 பேரோட சக்தியை எடுத்துக்கிட்டு இந்த நாகமணி எடுக்கிறதுக்கு நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு போறா. இதெல்லாத்தையும் ஹீரோயின் படிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த மேப் கிடைக்குது. அந்த புதையலை எடுக்க வர மாதிரியும் இந்த ரைட்டரோட வீட்டுல அந்த புதையலை திறக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அப்ப அவரும் அந்த நாகவம்சத்தை சேர்ந்தவர் தான் சொல்லி இந்த புதையலையும் நாகமணியவும் யார் எடுக்க போறான்னு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க.